மாத்தளையில் வீடொன்றில் 14 வயதுடைய சிறுமியொருவருடன் 2 மாதங்கள் தங்கியிருந்த 18 வயதுடைய இளைஞன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த இளைஞனுக்கு உதவிய மேலும் 3 நபர்களை அளவத்துக்கொடை போலீசார் கைது செய்துள்ளனர். அளவத்துக்கொடையில் வசிக்கும் பெண் ஒருவர் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி இரவு முதல் தனது பேத்தி காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த சிறுமி தனது காதலனுடன் சென்றுள்ளது தெரியவந்துள்ளது. இதையடுத்து போலீஸ் நிலையத்திற்கு தனது பாட்டியுடன் வந்த குறித்த சிறுமி தனது 18 வயதுடைய காதலனுடன் சென்று மாத்தளை பிரதேசத்தில் 2 மாதங்களாக வீட்டில் தங்கியிருந்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் 14 வயது சிறுமியுடன் தங்கியிருந்த குற்றத்திற்காக 18 வயதுடைய காதலனையும் அவருக்கு உதவிய மாத்தளை பிரதேசத்தில் அமைந்துள்ள 2 வீடுகளையுடைய உரிமையாளர்களும் மற்றும் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். திமிங்கலங்களில் இருந்து பெறப்பட்ட 5 கிலோ அம்பர் கிரிசை 1 பில்லியன் ரூபாவிற்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அகுங்கல்ல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வலான போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளினால் குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் 1 கோடி லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். போலீஸ் மோசடி விசாரணை பணியகத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சிஐடியினருக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஹான் பிரேமரத்னவின் நேரடி கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபரான போலீஸ் சார்ஜெண்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான போலீஸ் சார்ஜெண்டர் குருநாகல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பாவனைக்காக விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் 25 பேர் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. பேலியகுட காவல்துறை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 25 பெண்களும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதுடன் இவர்களை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட போது இவர்கள் கொனேரியா ஹெர்பஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்திய கண்காணிப்பின் கீழ் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. அச்சுவேலி சங்கானை வீதியில் தென்மூலை பகுதியில் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வன்முறை சம்பவம் தொடர்பாக சகோதரர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.